வணக்கம். அண்ணாமலைக்கு கூட்டணி தொடர்பான முடிவெடுக்க முழு சுதந்திரம் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்குது. நேற்றைக்கு பிரதமர் தமிழகம் வந்தார். மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்குள்ளானது. திமுக மற்றும் பாஜகவினர் வந்து ட்விட்டரில் வந்து மாற்றி மாற்றி வெல் வெல்கம் மோடி, வணக்கம் மோடி அப்படின்னு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனதும், கோ பேக் மோடி அப்படின்னு ட்ரெண்ட் ஆனதும் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களை வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார். அப்போது வந்து கிட்டத்தட்ட ஓபிஎஸோட ஆதரவு நிலைப்பாட்டில் பாஜக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிரதமர் நினச்சிருந்தா ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை வந்து பிரதமர் இன்னைக்கு ஓபிஎஸ் கூட யாருமே கிடையாது, யாருமே இல்லை அப்படின்ற விஷயம்லாம் வந்து பிரதமருக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல. ஆனால் பிரதமர் மோடி வந்து ஓபிஎஸ்க்கு வந்து இன்னுமே வந்து ஒரு குட் புக்கில் ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்காரு. அப்போ தமிழகத்தில் வந்து இனி வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பி பலன் இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட பாஜக வந்து உறுதிப்படுத்தினாங்க. இதுதான் அண்ணாமலை வந்து 2-3 முறை டெல்லிக்கு சென்ற போதெல்லாம் வந்து அமித்ஷா மற்றும் மோடி அவர்களை சந்தித்து பேச போதெல்லாம் துல்லியமாக சொல்லிட்டார். இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து நம்ம அணிக்கு வந்து சரிப்பட்டு வர மாட்டார். அவர் வந்து ஆட்சியில் இருந்த அந்த 4.5 வருஷம் வந்து தங்களை காப்பாற்றிக் கொள்றதுக்காக தான் நம்ம கூட தொடர்ந்தார கண்டி நம்ம கூட வந்து அவர் எந்த விதமான முயற்சியுமே எடுக்க மாட்டார். அவர் வந்து சரிப்பட்டு வர மாட்டார். நம்மளே ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ஒருவேளை வந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி வச்சா வந்து நான் இந்த மாநில தலைவர் பதவியை கூட நான் ராஜினாமா பண்ணிடுறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்போ இப்போது பிரதமர் மோடி அவர்களுக்கும் அந்த முடிவு கிட்டத்தட்ட வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த பலனும் கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். எனவே வந்து வேறு விதமான கூட்டணியை வந்து செட் பண்ணுறதுக்கான முயற்சி வந்து தமிழக பாஜகவும் மத்திய பாஜகவும் வந்து களமிறக்கியிருக்காங்க. அந்த முயற்சியில் ஒருபடி தான் வந்து ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் தரது. ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் தரது மூலமாக அங்கே அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாமக வந்து உள்ளே கொண்டுட்டு வரதுக்கான முயற்சிகளை வந்து அண்ணாமலை எடுத்துகிட்டு வர்றாரு. காரணம் திமுக கூட்டணியில் வந்து பாமக அப்ரோச் பண்ணி பார்த்தாங்க. கிட்டத்தட்ட பாமக கிட்ட அந்த 5 தொகுதிகளில் வந்து அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் போக திமுகவில் நிச்சயமாக தர முடியாது. எனவே வந்து பாமகவுக்கு திமுக கூட்டணியில் இனி இடம் கிடையாது. அவங்க அதிமுக கூடயும் கருத்து முரண்பாடு இருக்கிறதுனால அதிமுக கூட்டணி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. எனவே வந்து பாஜக பாமக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி. அதில் வந்து ஓபிஎஸ் டிடிவி இவங்களையும் இணைத்துட்டா கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு உறுதியான கூட்டணியாகவே இருக்கும். குறிப்பாக கணிசமான இடங்களில் வெற்றியும் பெறலாம். தென் மாவட்டங்கள்லையும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ தேமுதிக வந்து எப்படியாவது இந்த அணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியை வந்து இந்த அணி விரும்புகிறாங்க. இதுதான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை பற்றி பெருமையாக பேசுனதாக இருக்கட்டும், தேமுதிகவை பற்றி பெருமையாக பேசுனதாக இருக்கட்டும், இதுக்கான முயற்சி தான். அப்போ தேமுதிகவும் இந்த கூட்டணிக்குள்ளே வந்துட்டா கிட்டத்தட்ட வந்து ஒரு 19-20% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுலேயும் வந்து ஒரு குறிப்பாக 1-2 தொகுதிகளில் வந்து நிச்சயம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கிட்டத்தட்ட அந்த கூட்டணி வந்து ஒரு 4 இடங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த கணக்கை தான் அவங்கள போட்டு பார்க்குறாங்க. இப்போ அதிமுக கூட்டணியிலே நம்ம இணைஞ்சு பயணித்தாலும் நமக்கு வந்து ஒரு 5 அல்லது 6 தான் கொடுக்க போகிறாங்க. இதில் நம்ம வெற்றி பெறோம் அப்படின்றது வந்து ஒரு 1 அல்லது 2 தான். அப்போ நாமளே ஒரு அணி அமைச்சு இந்த இலக்கை வந்து பெறலாம் அப்படின்றது பாஜகவோட திட்டமாக இருக்குது. இதுக்கு அண்ணாமலை அவர்களுடைய வழிக்கு இன்றைக்கி மோடி, அமித்ஷா வந்துட்டாங்க. எனவே வந்து இனி எடப்பாடி பழனிசாமியை நோக்கி பாஜக செல்லாது, ஓபிஎஸ்ஸை முன்னிலைப்படுத்தும். இனி வரும் காலங்களில் அதிமுகவோட சின்னமோ அல்லது இந்த மாதிரி விஷயங்களும் கோர்ட்டில் வர பார்த்து அது ஓபிஎஸ்க்கு வந்து ஆதரவாக பாஜக நிற்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.